ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி வந்து நம்ம நவமூலிகை யாகத்தோட கடைசி 2 டேஸ்க்கான அப்டேட்டுங்க. நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது. 27ஆம் தேதி ராத்திரி 7 மணியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் தெரியும். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றி தெரியலனா பழைய வீடியோக்கெல்லாம் இருக்குது, பல பேரோட அனுபவங்கள் இருக்குது. கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பர் நம்ம அந்த வீடியோலேயே கொடுத்துருக்கோம். இந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுக்கலாம். பெயர்கள் கொடுக்குறவங்க ராசி நட்சத்திரம் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. கம்பல்சரி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, நீங்கள் எந்த இடத்துல வசிச்சிட்ருக்கீங்களோ அந்த இடத்தோட அந்த ஊர் பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊர் பேர் கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள். இது மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நான் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதை பற்றி ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, நிஜமாக இந்த வீடியோ வராகி அன்னையின் அருள் இருந்தால் மட்டுமே உங்கள் கண்ணில் படும் நான் சொன்னது இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போது அவங்களோட அனுபவங்களை கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. சிஸ்டர், உங்கள் சேனல் நான் ஒரு 1 இயராக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என் மையன் ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ தான் அவன் நல்லா நார்மலாக வந்தியான். முதல்ல ஸ்கூலில் சேர்த்தோன்னே வேஷமே அம்மாவோட வேஷம் தான் வந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என் 4 வயசு பையனும் விரதம் இருந்து இந்த வேஷத்தை போட்டிருக்கேன். எனக்கு அதுதான் பெரிய விஷயமா இருந்துச்சு. அவனும் விரதம், அம்மாவுக்காக நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அவனும் விரதம் இருந்து முதல்ல என் பையன் வேஷம்னு ஸ்கூலில் போட்டதே எங்கள் அம்மாவோட வேஷமாக தான் இருக்காது. அவன் ஒரு சின்ன பையன், இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவானா நான் பயந்தேன். நானும் விரதம் இருக்கிறேம்மான்னு ஒரு கடை கூட்டு போனால் கூட அது எதையுமே அவன் கேட்கல. அம்மாவுக்காக விரதம் இருக்கும்ல அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி சகோதரி, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் குழந்தையோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா தேறி வந்து அவங்க ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த குழந்தைய நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். ஏன் வராகி என்னோட ஆசீர்வாதம் இருந்தால் இது உங்கள் கண்ணில் படுன்னு சொன்னங்கிறது இப்போ இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்குவீங்க. சின்ன குழந்தை பெரியவங்க பெரிய ஆட்கள் கூட ஒரு தெய்வத்தோட வேஷம் கட்டுறாங்க அப்படிங்கும் போது அவங்க விரதமெல்லாம் இருந்து தான் வந்து அந்த வேஷமே வந்து போடுறாங்க. ஆனால் இவன் வந்து சின்ன பாப்பா, இவன் வந்துட்டு இப்போ தான் ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவனுக்கு காம்படிஷனில் ஒரு வேஷம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேஷமே அவன் வராகி அம்மாவோட வேஷம் தான் போடணும்னு சொல்லிட்டு இந்த வேஷம் எடுத்திருக்கான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவன் சின்ன குழந்தை, அம்மாவோட வேஷம் போடுறனா கூட விரதம் இருந்து தான் நானும் இந்த வேஷத்தை கட்டுவேன், அம்மாக்காக தானே செய்கிறோம். சின்ன குழந்தைங்க மனசில் வராகி அன்னை எப்படி போய் உட்கார்ந்துருக்காங்க நீங்கள் பாருங்கள். எவ்வளோ ஒரு சக்தியை அன்னை அவங்களுக்கு கொடுத்துருந்தா இந்த சின்ன குழந்தையே ஒரு வராகி அன்னையாக மாறி இப்போ இந்த இடத்துல நிற்கிது. அந்த குழந்தைக்கு விரதம்னா என்னென்னு தெரியுமான்னு கூட தெரில, ஆனால் அதற்கான சக்தியும் அம்மா கொடுத்து அவன் விரதம் இருந்து வராகி அன்னையோட வேஷத்தை வந்து ஸ்கூலில் போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சத்தியமாக இது வேஷம் அந்த குழந்தை போட்டிருக்குன்னு சொல்ல முடியல. அப்படியே வராகி அந்த குழந்தை மேலே இறங்கி அந்த குழந்தையே ஒரு தெய்வ குழந்தையே அங்கே நிற்கிற மாதிரி தான் என் கண்ணுக்கு பட்டுச்சு. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அனுப்பியிருக்காங்க. இது பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இந்த குழந்தையோட அம்மனோட அந்த அலங்காரம் எப்படி இருக்காங்க, அம்மனா மாதிரி அங்கே நிற்கிற அந்த குழந்தையோட அலங்காரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். சரிங்களா? அவங்க அம்மா பார்ப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தலை போகிற விஷயம். எனக்கு வாழ்கிறக்கே வழி இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுனே வழி இல்லை. இது வந்து டெய்லியும் ஒரு சிஸ்டராச்சும் எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க. சிஸ்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, உடனே வராகி காலை பிடிச்சிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி ராத்திரி வந்து நான் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை, வாழ்க்கையே முடிஞ்சு போகிற ஒரு கடைசி தருணத்தில் நீங்கள் இருந்தாலுமே உங்களோட நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரே ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி செஞ்சால் என்னென்னு ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் அப்போ கிடைக்கலன்னா அது என்னென்னு நீங்கள் அப்புறம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. அந்த சக்தி வந்து, அதை கொடுக்குற சக்தி வந்துட்டு வராகி அன்னைக்கு இருக்குது. அவங்களோட வராகி மாலைன்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வராகி மாலை நமக்கு எல்லாருக்கும் கிடைச்ச வரப்பிரசாதமாக சொல்லப்படுது. சரிங்களா?
ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனில் வராகி மாலையை கையில் எடுத்து தொட்டு படித்தாங்கனாலும் அதுக்கான சொல்யூஷன் அது கொடுத்தே தீரும். வராகி மாலைக்கு அத்தனை ஒரு பவர் இருக்குது. இந்த வராகி மாலையை நம்ம வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி எப்படி தொடங்கி எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் என்ன மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலுமே இந்த நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வராகி மாலை வந்துட்டு நான் பிண்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு அந்த 32 ஸ்டான்ஸாக இருக்கிறத உங்களுக்கு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷன் இன்றைக்கி கோடி ரூபா பணம் இருக்கிறவனுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். என்ன ஸ்பேஸ்னால், தான் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் எப்படி கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கும் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டங்கிறது இருக்கதாங்க செய்யும். அவன் மனசில் இருக்க எல்லாத்தையுமே கொட்டி தீக்கிறதுக்கு, தான் மனசில் இருக்க எல்லாத்தையும் ஓப்பனாக பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து வேணும். அது யாருன்னா கடவுள். நம்ம ஏன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடவுள் காலடியில் போய் விழுறோன்னா எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியும். வராகி அன்னையும் அப்படித்தான். நமக்கு ஒரு அம்மாவா, ஒரு அக்காவா, ஒரு சகோதரியா, ஒரு தங்கையா, நமக்கு எல்லாமா ஒரு அப்பாவா நான் இருக்கேன், எல்லாமா நான் இருக்கேன்ற மாதிரி நமக்கு வராகி அன்னை இந்த கலியுகத்தில் நமக்கு கிடச்சிருக்காங்க. சரிங்களா? வீட்டில் வச்சு கும்பிட முடியலையா, கும்பிடாதீங்க. கோவிலுக்கு போக முடியலையா, போகாதீங்க. மனசில் நினைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? மனசுக்குள்ளே உங்கள் மனமே ஒரு கோவில்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீப்பிழம்ப அன்னையோட அந்த பவருங்கிறது நம்ம மனசுக்குள்ளே எரிஞ்சிட்ருக்கு. மனசுக்குள்ளே அவங்கள கூப்பிடுங்க, மனசுக்குள்ளே உட்கார வைங்க. அவங்கள யாருமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. மனசுக்குள்ளே புகுந்தாலும் அவங்கள வரவிடாமல் தடுக்கிற சக்தி யாருக்குமே வந்து கிடையாது. அதனால் இந்த வராகி மாலையை, வராகி அன்னையை நம்பிக்கையோட நீங்கள் வராகி மாலையை படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே மனசுத்தம் உடல் சுத்தம் இரண்டுமே கம்பல்சரி அவசியம். சரிங்களா? நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டோ இல்லை குளிக்காமல் தூரம் ஆகிட்டு அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இதை தொடக்கூட செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ரொம்ப சுத்தமாக வந்து செய்யணும். இதோட சக்திங்கிறது, இதோட பவருங்கிறது ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சு சிதறக்கூடிய ஒரு சக்தி வந்துட்டு வராகி மாலையில் இருக்குது. அதனால பயபக்தியோட இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வராகி அன்னையோட வழிபாடுங்கிறது நீங்கள் வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி ராத்திரியே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை விட்டவங்க பஞ்சமி அன்னைக்கு செய்யலாம், பௌர்ணமியில் செய்யலாம், பஞ்சமியில் செய்யலாம், அமாவாசையில் செய்யலாம். இந்த மாதிரி நாட்களெல்லாம் வந்துட்டு இந்த வராகி மாலை வழிபாடுங்கிறது நீங்கள் தொடங்கலாம். சரிங்களா? தொடங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஒரு நோட் எடுத்துகிட்டு வராகி மாலை 32 பகுதிகள் இருக்குது, 32 ஸ்டான்ஸாக அதில் இருக்குது. ஒரு பேராகிராஃபாக 32 பகுதிகள் வந்து அதில் இருக்குது. இதில் இந்த 32 பகுதிகளையும் வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்து எத்தனை நாளில் கிடைக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க? ஒரு 8 நாளுக்குள்ளே கிடைக்கும்னு நினச்சா உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். 8 மணி நேரத்தில் இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அவ்வளோ பவர் வந்து வராகி மாலையில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வராகி மாலையை ஒரே நாளில் 32 பகுதிகளையும் உங்கள் கையால் எழுதணும். ஒரே நாளில் எழுதுறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களால் முடியும்னா நீங்கள் ஒரே நாளில் கூட எழுதுங்க. 8 நாட்களும் தொடர்ந்து எழுதுங்க. அப்படி முடியாதவங்க தப்பே இல்லைங்க, இந்த வராகி மாலையை பிரித்து எழுதுங்க. எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 5 ஸ்டான்ஸ் எழுதுங்க. 5 பகுதி, அதாவது வராகி மாலையில் 1 2 3 4 5ன்னு ஒரு பகுதிகள் அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 ஸ்டான்ஸாக எழுதுங்க, அடுத்த நாள் ஒரு 5 எழுதுங்க, அதுக்கடுத்த நாள் ஒரு 5 எழுதுங்க. இப்படி தனித்தனியாக பிரித்து அந்த 32 பகுதிகளையும் தனித்தனியாக பிரித்து 8 நாட்களுக்குள்ளே நீங்கள் அதை எழுதி முடிக்கணும். உங்கள் கையால் அதை எழுதுனா மட்டும் போதும். சரிங்களா? என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ கடைசி முயற்சியாக ஒரு வாட்டி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நடக்கலைன்னு அப்புறம் பாருங்கள். ஏன்னா வராகியோட சக்தி அந்த அளவுக்கு இருக்குங்க. நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 8 மணி நேரத்தில் கூட உங்களுக்கு ஒரு ரிசல்ட் காமிக்கும். அத்தனை ஒரு பவர் வந்து இதில் இருக்குது. எந்த வராகி மாலை பகுதியை நீங்கள் அன்னன்னைக்கு எழுதுறீங்களோ அதை ஒரு 8 முறை உங்கள் வாயால் படிக்கவும் செய்யுங்க. இன்றைக்கி ஒரு 5 பகுதி நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த 5 பகுதியையும் 8 முறை நீங்கள் படிங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு பிண்டு கமெண்ட்டில் வராகி மாலை அது ஃபுல் இதுவும் வந்து உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்த செய்யுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு தலை போகிற சிச்சுவேஷன், எப்பெல்லாம் ஒரு ஆபத்து சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்களோ, யாராவது கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்த செஞ்சுட்டாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்.
ஏன்னா அவ்வளோ பவர் வந்து உங்களுக்கு இருக்குது. யாரும் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஓடி வரக்கு முன்னாடி கடவுள் வந்து நமக்கு முன்னாடி நிற்பாங்க. ஏதாவது ஒரு வழி எடுத்து இருந்தால் இதை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த வராகி மாலைங்கிறது வராகி கவசம் மாதிரி நம்ம கூடவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எழுதி முடிச்சு இந்த நோட்டெல்லாம் தூக்கி வீசாதீங்க. வராகி மாலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னென்னலாம் உங்களுக்கு சாதிச்சுக்கணுமோ வராகி மாலையை கையில் எடுத்திங்கன்னா சாதிச்சுக்கலாம். படிங்க படிங்க, படிச்சுட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க. அவ்வளோ பவர் வந்து அதில் இருக்குங்க. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எவ்வளவோ கடுமையான சுச்சுவேஷனில் இருக்கவங்க இன்றைக்கி அதை தொடங்குங்க. ராத்திரி 9 மணிக்கு மேலே, ராத்திரி 12 மணி வரை டைம் இருக்குது. ராத்திரி 9 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் தொடங்குங்க. ஒரு ஓரத்தில் வெளியில் உட்காந்து நீங்கள் எழுதலாம், உங்கள் பெட்ரூமில் உட்காந்து எழுதலாம், சுவாமி ரூமில் உட்காந்து எழுதலாம். பட் சுத்தமாக செய்யணும், சரிங்களா? கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைம் செய்யவே கூடாது. ஸோ அவசியம் இது செய்யுங்க. ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 8 மணி நேரத்தில் உங்களுக்கு விடை கிடச்சிருச்சு, இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இதை பார்க்குற மற்றவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.